அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாமளே சுற்றி உள்ள விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கலாம். நம்மளுடைய உலகம் எப்படி இருக்குது, நம்மளுடைய நெருங்கிய உறவுகள் எப்படி இருக்குது, நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க, உற்றார் உறவினர், இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இந்த உலகமே நாடக மேடை, அது இல்லாமல் எல்லாம் நடிகர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் நினைக்கிறேன். அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இங்கே உலகமகா நடிப்பெல்லாம் நிறைய பேர் நடிச்சிட்ருக்காங்க. நாம் குழந்தை என்ற ஒரு நடிப்பு, மாணவன் என்ற நடிப்பு, கல்லூரி இளைஞனாக நடிப்பு, ஒரு மனிதனாக நடிப்பு, ஒரு கணவனாக நடிப்பு, ஒரு காதலனாக நடிப்பு, இப்படி எத்தனையோ நடிப்புகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் உலகமகான் நடிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்மக்கிட்ட நெருங்கி பழகின நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்பிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தன்னுடைய காரியத்திற்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வேஷம் போடுகிறார்கள். அந்த நடிப்பை பிரித்து ஆராய முடியாத அளவிற்கு பயங்கரமான, நுணுக்கமான, ஆழமான, ஒரு செறிவான ஒரு நடிப்பாக இருப்பதால் எதையுமே யார் நடிக்கிறார்கள் என்று தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு இந்த ஊரில், இந்த உலகத்தில் தெரியாதவனுக்கு சரி, தெரிஞ்சவனுக்கும் சரி, பழகணும்னு சரி, பழகாதவனும் சரி, எல்லா பயலும் எப்படி அப்பட்டமான நடிப்பை வெளிப்படுத்துகிறாங்க ஒரு நட்புக்குள்ளே, ஒரு உறவுக்குள்ளே. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது, எதுக்கு இந்த உறவு, எதுக்கு இந்த மனித ஜென்மம், அதை யோசிக்க தோணுது. எனக்கே பயங்கரமான ஒரு ஃபீல் வருது. நம்ம ஒருத்தரை நினைக்கும் பொழுது, ஒருத்தரை அவருக்காக காத்துட்ருக்கும்போது, அவங்களுக்காக காத்துட்ருக்கும்போது, அவங்க 2 நாளுக்கு ஒரு முறை பேசுவாங்க. நிறைய பேர்கிட்ட இந்த நிகழ்வு நடந்திருக்கு. எல்லாருக்கும் இந்த நிகழ்வு நடக்கும். எல்லாருக்கும் இந்த சம்பவம் இருக்குங்கிறதுனால தான் இந்த விஷயத்தையும் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். காரியத்திற்காக பயனுள்ள மனிதர்களைப் போல நடிப்பதும், காரியம் முடிந்ததும் பயனற்ற குப்பைகளாக வெளியே தள்ளுவோம் தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. அப்போ எவ்வளோ நாளைக்கு தான் நாம் பயனுள்ளவராக இருக்க முடியும்? சில காலம் இருக்கலாம், சில காலம் இல்லாமல் போகலாம். எதுவும் இல்லாவிட்டாலும் அந்த பழக்கம், அந்த உறவு என்பது தனித்துவமாக, தூய்மையாக, நம்பிக்கை உள்ளவனாக நம்ம எல்லோருமே இருக்க பழக மாட்டேங்கிறோம். இதை விடுத்து அடுத்து, அதை விடுத்து அடுத்து 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 அப்படின்ட்டு இந்த அறிவு கிட்ட அந்த முண்டம் இருக்கு இல்லையா, அந்த அறிவு இருக்கு இல்லையா, இந்த அறிவுக்கு உரைக்காது போல இருக்கு. மாடு, ஆடு, நாய், நரிகள் தான் எல்லாமே இங்கே விட்டு அங்கே விட்டு தாவிக்கிட்டே போகும். ஆனால் நம்ம எல்லாம் மனிதர்கள் அப்படின்னு போர்வையில் இருந்துக்கிட்டு, நாய், நரி, எல்லா ஆடு மாடுகளை விட கேவலமாக நம்மெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோங்கிறது தான் என் மனசாட்சி கொடுத்ததுனால இந்த ஒரு பதிவு. அப்போ நம்ம எப்படி ஒருத்தரை நம்பி வாழ்கிறது, ஒருத்தருக்காக காத்திருக்கிறது இல்லையா அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு இல்லையா. அதெல்லாம் இன்றைக்கி பொய், பயங்கரமான ஒரு நடிப்பு. அதெல்லாம் நான் பார்த்து மெய் சிலிர்த்து இருக்கேன். இப்படியெல்லாம் இந்த உலகம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாமே நம்ம அப்புறாணியாகவும் நம்பிக்கொண்டும் வருவார்கள், பேசுவார்கள் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு நிறைய உறவுகளை நாம் கடந்து போகிறோம். அத்தனை உறவுகளுமே ஏமாற்று பேர்வழியாக இருக்கிறாங்களே. இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் அதனுடைய வலியின் வேதனையும் தெரியும். அதனால் நடிப்பது நடிகர்களாக இருக்கட்டும், நாம் எல்லாம் மனிதர்கள், சராசரி இயல்பானவர்கள். நமக்கு எதற்கு நடிப்பு? நடிகர்கள் தான் தனித்துவமாகவும், வசூலுக்காகவும், சம்பளத்திற்காகவும் அவ்வளோ நடிப்பு நடித்து மக்கள் மத்தியில் பேர் வாங்குறாங்க. அப்படின்னா நாமெல்லாம் சாதாரண அற்ப பிறவிகள், உறவுகளுக்காகவும் உணர்வுகளுக்காகவும் ஏங்கி தவிக்கும் சாதாரண மனிதர்கள். அந்த உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து, நம்பிக்கை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக யோசனையாகவும் சிந்தனையாகவும் ஏங்கி தவிக்கின்ற ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை தான் நம்ம எல்லாம் வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையில் என்ன போய் வெங்காயத்தனமான ஒரு நடிப்பு, உலகமகா நடிப்பு. அந்த நடிப்பை நடிகர்கள் கூட இது மாதிரி நடிக்க மாட்டாங்க. அப்படி எல்லாருமே ஒவ்வொரு நிறுவனங்களையும், ஒவ்வொரு இடத்துலையுமே போய்
மிக 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 காரியத்திற்காக செய்கின்ற ஆட்களை வந்து பார்த்து 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 நொந்து போனால் தான் இந்த உலகத்தில் நாம் சம்பாதிச்ச ஒன்று. அப்போ நமக்கு நாமே நான் இருந்துட்டால் போதுமாக இருக்கிறது அப்படின்னு பாருங்க ஒரு சில நேரத்தில் தோணும். ஏன்னா ஒருத்தர் நம்பி போனாவே அவங்களும் வந்து பயங்கரமாக நடிப்பு, செம்ம நடிப்பு. அந்த வார்த்தைகள் போடுறாங்க பாருங்கள், கோர்வை அழகாக நம்புகிற மாதிரியே பேசுவாங்க. அத்தனையும் நம்பிக்கொண்டு காத்துக்கொண்டு அந்த நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டும் இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுத்தமோ உறுத்தாதோ தெரியலை. ரொம்ப 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 கடினமான கலியுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கொஞ்சமேனும் மனசாட்சியோடு இருந்தால் மனிதனாக பிறந்ததற்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நாய்களாகவும் நரிகளாகவும் பேய்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு இறந்தாலும் மீண்டும் மீண்டும் இறந்து கொண்டே இருக்க ஒரு சூழ்நிலை தான் உருவாகுமே ஒழிய நாம் இருந்ததற்கான சாட்சி கொஞ்சம் கூட இருக்காது. அதனால் எப்போவுமே நடிகர்கள் நடிப்பார்கள், நல்ல மனிதர்கள் ஒருபோதும் நடிக்கக்கூடாது, நடிக்கவும் மாட்டார்கள். அந்த மாதிரி நல்ல உறவுகளை நாம் சம்பாதிக்கும் பொழுது அந்த உறவுகளிடத்தில் எந்த ஒரு செயற்கைத்தனமும் இல்லாமல் உணர்வு ரீதியாக எல்லோரும் பழகினால் இந்த உலகம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த மனித உறவுகள் அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய உணர்வுகள் புனிதத்துவமாக இருக்கும். இதையெல்லாம் என்றைக்கோ கடந்து விட்டோம், மீண்டும் திரும்புமா என்பது கேள்விக்குறிதான். நீங்கள் ஆச்சரியக்குறியாக மாறணும்னா நடிப்பதை கைவிடுங்கள் மனிதர்களே. நன்றி, வணக்கம்.